வணக்கம் வணக்கமே வம்பா இருக்கு. 3 ஆண்டு கால ஆட்சி அப்படின்றது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நம்மளுடைய வள்ளுவ பெரும்பாட்டினார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போதிச்சுட்டு போயிருக்காரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியா சொல்றேன். நானும் என் அம்மாவும் தான் இருக்கோம் வீட்டுல. மின் கட்டணம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். 2 பேருக்கு 12,000 ரூபாய் நாங்க இபி பில்லு செலுத்துறோம் அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நாங்க கூட்டு குடும்பமா இருந்து வந்தவங்க கிட்டத்தட்ட 10-15 பேர் இந்த வீட்டுல இருப்போம். அப்போதெல்லாம் அதிகபட்சமாகவே நாங்க கட்டக்கூடிய தொகை அதுவா இருக்கும். இல்ல நீங்க யார் எவ்வளவு பயன்படுத்துறோமோ அதை கணக்கிட்டு தானே மின்சார கட்டணம் வசூலிக்கிறாங்க. கட்டணம் உயர்ந்து போச்சுன்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா எங்க வீட்டுக்கு 12,000 வரைக்கும் கட்டணம் 2 பேருக்கு அப்படின்னா அது அரசாங்கம் திணிக்கின்ற தொகையான்னு நாங்க கேள்வி இருக்கு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அரசாங்கத்துக்கு அதிகமான வருவாயை ஈட்டி தரக்கூடிய முக்கியமான துறையில பத்திரப்பதிவு துறையும் இருக்கு. கட்டணத்தை உயர்த்தாம எப்படி அரசாங்கம் இயங்கும்? அப்ப இதில் வரிகளை உயர்த்தி மக்களிடமிருந்து வரி பெற்றுத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்கின்ற சூழலுக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்குதா? சாம்பார் ஆப்பு எனக்கு அணு உலை எதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் நமக்கு எதுக்கு தேவை? நகர விரிவாக்கம்னு வரும்போது 8 வழிச்சாலை நமக்கு எதுக்கு? இப்படி எல்லாமே மக்களுக்கு விரோதமான திட்டங்களாக இருக்குது. இது ஒரு புறம் இருந்தால், மறுபுறம் கட்டுக்கடங்காத கிரைம் ரேட்ஸ். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? சரி, 3 ஆண்டுகள்ல ஒண்ணு கூட இது சொல்லும்படியா எதுவுமே இல்லையா திமுக ஆட்சியில? நீங்க சொல்ல பார்க்க முடியும். அவர்கள் தான் சொன்னார்கள் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு அப்படின்னு அவர்களுடைய வாக்குறுதியை சொன்னாங்க. இது எல்லாருமே வரவேற்றிருப்பீங்க. அதுவும் குடும்ப அட்டைதாரர்கள் உங்களுக்கு தெரியும் 1,90,00,000 பயனாளர்கள் இருக்கிறாங்கும் போது 1 கோடி பேருக்கு தான் கொடுத்தீங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியை ஒன்னாக கொடுத்துட்டு எல்லோருக்கும் அந்த 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்தவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ ஐயா? அப்படியே பாதிக்கு பாதியா கட் பண்ணி குவாலிஃபைடு விமன்ஸ், அதாவது தகுதி வாய்ந்த பெண்கள். ராணுவ பட அது லேடிஸ் ராணுவ பட தெரிஞ்சுக்கினா அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு வீட்டுல ஒரு கணவனும் மனைவியும் பயங்கரமான சண்டையா. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ தகுதி இல்லாத பெண்ணா, உனக்கு 1000 ரூபாய் கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த கணவன் அந்த மனைவியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இல்ல இப்ப அரசு பணியில இருக்காங்க, 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும். ஏன் நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க முதல்ல? அப்ப வாக்குறுதியில தப்பு இருக்கு. பொய் வாக்குறுதிகளை நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்ப பேருந்துல இல்லையா பேருந்துகளுடைய சொல்லுங்க. ஆனா இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்கன்னு தான் கேக்குறேன். அதாவது ஒரு விளம்பரத்துக்காக நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? எப்போதும் மாநிலத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாங்க இதுல சிறந்தோம் அதுல சிறந்தோம் சொல்றதுல இல்ல உங்களுடைய வளர்ச்சி. பல முன்னேறிய நாடுகளோடும் முன்னேறிய மாநிலங்களோடும் ஒப்பிட்டு பார்ப்பதுதான் ஒரு உண்மையான ஒரு ஹெல்தியான ஒரு கவர்மெண்ட்டுக்கான அழகா நான் பார்க்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன். ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு தரத்தை பார்க்கணும். இந்த பஸ், இந்த பிங்க் பஸ்ஸா, இந்த இலவச பேருந்துகளா, அதனுடைய தரங்கள் எப்படி இருக்கு? அதே மாதிரி பஸ்ஸுகள் இல்ல, அதிகப்படியான ரூட்ஸ் குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க, அந்த ட்ரிப்ஸ் குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல என்ன மாதிரியான எதிர்ப்பு அதுக்கு வந்தது அப்படின்னு தெரியும். பல கண்டக்டர் அவமரியாதைய பெண்களை பேசியதெல்லாம் நமக்கு தெரியும்.